Hi, hello friends. This video is sponsored by Buy Mode Shopping app. இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகன் கோயிலை பற்றி பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் முருகனின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடாக திகழ்கிறது. இது தமிழ்நாட்டில் மாநிலத்தில் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் அமைந்துள்ளது. இக்கோயில் பழந்தமிழ் இலக்கியங்களில் சேயோன் என்று குறிப்பிடப்படுகிறது. இது தேவார வைப்பு தலமாக திகழ்கிறது. திருச்செந்தூர் மிக பழமையான கோவில்களில் ஒன்றாகும். தூத்துக்குடி மாவட்டத்தில் மன்னார் வளைகுடாவை ஆண்ட அமைந்துள்ள இக்கோவில் சென்னையில் இருந்து 600 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. சங்க இலக்கியங்களிலும் சிலப்பதிகாரத்திலும் குறிப்பிடப்பட்டுள்ள கோவில்களில் 200 to 2000 முதல் 3000 ஆண்டுகள் வரை பழமையாக கொண்டதாக கருதப்படுகிறது. முருகப்பெருமானுக்கு கடற்கரை ஓரத்தில் அமைந்துள்ள ஒரு கோயில் இதுவாகும். இக்கோயிலில் அமைந்துள்ள இடம் திருசீலைவாய் என்று முன்னோர்கள் அழைக்கப்பட்டது. தேவர்கள் தங்களை தொந்தரவு செய்த சூரபத்மனை அழிக்கும்படி சிவபெருமானிடம் முறையிட்டார். அவரதுக்கான வேண்டுதலை ஏற்ற சிவன் தன் நெற்றிக்கண்ணிலிருந்து 6வது பொறியை உருவாக்கினார். அதிலிருந்து முருகப்பெருமான் தோன்றினார். பின் சிவபெருமானின் கட்டளையை ஏற்று சூரபத்மனை அழிக்க இங்கு வந்தார். இவ்வேளையில் முருகப்பெருமானின் தரிசனம் வேண்டி தேவர்களின் குருவான வியாழ பகவான் இத்தலத்தில் தவம் இருந்தார். அவருக்கு காட்சி தந்த முருகப்பெருமான் இவ்விடத்தில் தங்கினார். அவர் மூலமாக அசுரர்களின் வரலாற்றையும் தெரிந்து கொண்டார். அவ்வப்போது தனது படை தளபதியான வீரபாகுவை சூரபத்மனிடம் தூது அனுப்பினார். அவன் கேட்கவில்லை. பின்பு முருகன் தன் படையுடன் சென்று அவனை வதம் செய்தார். வியாழ பகவான் முருகனுக்கு தனது காட்சியை தந்து இவ்விடத்தில் எழுந்தருளும்படி வேண்டிக் கொண்டார். அவ்வப்படியே முருகனும் இங்கு தங்கினார். பின்பு வியாழ பகவான் விஸ்வாமித்திரரை அழைத்து இங்கு கோவில் எழுப்பினார். முருகன் சூரனை பெற்று ஆட்கொண்டதால் இங்கு ஜெயந்திநாதர் என்று அழைக்கப்பெற்றார். பிற்காலத்தில் இவ்வெயரே செந்தில்நாதர் என மாயிற்று. தலமும் திரு ஜெயந்திபுரம் ஜெயந்தி +புரம் என்பது வெற்றி என அழைக்கப்படுகிறது. திருச்செந்தூர் என்று மாயிற்று. தூண்டுகை விநாயகரின் சிறப்பு. இக்கடற்கரை கோவிலுக்கு செல்லும் பாதையில் தொடக்கத்தில் சுமார் 3 பர்லாங்குக்கு முன் தூண்டுகை விநாயகர் கோவில் உள்ளது. இது சுப்பிரமணிய சுவாமி கோவிலின் உபகோவிலாகும். முருகன் இருக்கும் இடத்தை பக்தர்களுக்கு தூண்டி காண்பித்து விதமாக விநாயகர் இருப்பதை இப்பெயர் பெற்றது. கோவிலின் அமைப்பு. முருகனுக்குரிய அறுபடை வீடுகளில் திருச்செந்தூர் மற்றும் கடற்கரைகளிலும் பிற 5 மலை கோவிலாகவும் அமைந்துள்ளது. 157 அடி உயரம் கொண்ட இக்கோவிலின் கோபுரம் 9 தளங்களை கொண்டதாகவும் அமைந்துள்ளது. முருகப்பெருமான் சூரனை ஆட்கொண்ட பின்பு தனது வெற்றிக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக சிவபூஜை செய்தார். இக்கோவிலிலே முருகன் வலது கை தாமரை மலருடன் அருளுகிறார். தலையில் சிவயோகி ஜடாமடங்கும் திருதியிருக்கிறார். இவருக்கு இடது பின்புற சுவற்றில் ஒரு லிங்கம் இருக்கிறது. இவருக்கு முதல் தீபாராதனை காட்டிய பின்பே முருகனுக்கு தீபாராதனை நடக்கும். சண்முகர் சந்நிதியிலும் சுவாமிக்கு பின்புறம் இல்லிங்கம் இருக்கிறது. இவ்விரு லிங்கங்களுக்கும் இருளில் உள்ளதால் தீபாராதனை ஒளியில் மட்டுமே காண முடியும். பஞ்சலிங்க தரிசனம். இவ்விரு முருகன் சந்நிதிக்கும் வலதுபுறத்தில் பஞ்சலிங்க சந்நிதியும் இருக்கிறது. இவர்களை மார்கழி மாதத்தில் தேவர்கள் பசுரிக்க வருவதால்
சிவனுக்குரிய வாகனங்களில் நந்தியும், முருகனுக்கு எதிராக இந்திர தேவ மயிலையும் மூலஸ்தானமாக எதிராக உள்ளது. வெளியிலிருந்தபடி முருகரை தரிசனம் செய்யும்போது பஞ்சலிங்க தரிசனம் செய்ய இயலாது. மூலவர் முருகனின் இடதுபுறத்திலுள்ள சிறு வாயிலின் வழியாக உள்ளே நுழைந்து சற்று வலதுபுறம் வந்து பள்ளமாக பஞ்சலிங்க தரிசனம் செய்தால் வார நாட்களில் இயலும். இதற்கு கோவில்கள் சார்பில் 5 ரூபாய் கட்டணம் நுழைவுச்சீட்டு உண்டு. கூட்டல் நெரிசனம் அதிகமாக உள்ள சமயம் இந்த நுழைவுச்சீட்டு வழங்கப்படுவதில்லை. ராஜகோபுரத்தின் சிறப்பு. திருச்செந்தூரில் முருகனின் சந்நிதியின் மேற்கு திசைக்கு ராஜகோபுரம் இருக்கிறது. முருகப்பெருமான் இத்தலத்தை கடலை பார்த்தபடி கிழக்கு நோக்கி காட்சியளிக்கிறார். பிரசாதான கோபுரம் சுவாமிக்கு எதிரே, அதாவது கிழக்கு திசையிலிருந்துதான் அமைந்திருக்க வேண்டும். ஆனால் அப்பகுதியில் கடல் இருப்பதால் மேற்கில் கோபுரம் கட்டப்பட்டுள்ளது. முருகன் மூலஸ்தானத்தின்படி பீடத்தை விட இக்கோபுர வாசல் உயர்வாக இருப்பதால் தற்போது அடைக்கப்பட்டு இருக்கிறது. கந்த சஷ்டி விழாவின் முருகன் திருக்கல்யாணத்தின் போது நள்ளிரவில் ஒரு நாள் மட்டும் அந்த வாசல் திறக்கப்படும். அவ்வேளையில் பக்தர்கள் உள்ளே செல்ல அனுமதி கிடையாது. திருச்செந்தூரின் திருவிழா. பங்குனி உத்திரம், திருக்கார்த்திகை, வைகாசி விசாகம், கந்தசஷ்டி. முருகத்தலத்தில் கந்தசஷ்டி விழா 6 நாட்கள் நடக்கும். சில தலங்களில் சஷ்டிக்கு மறுநாள் முருகன் திருக்கல்யாணத்துடன் சேர்ந்து 7 நாட்கள் நடப்பதும். ஆனால் திருச்செந்தூரில் கந்தசஷ்டி முதல் 6 நாட்கள் சஷ்டி விரதம், சூரசம்காரம், 7ஆம் நாளில் முருகன் தெய்வானையை திருக்கல்யாணம், அடுத்த 5 நாட்கள் சுவாமி திருக்கல்யாண கோலத்தில் ஊஞ்சல் சேவை என இவ்விரு 12 நாட்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. தமிழ் இலக்கியங்களில் திருச்செந்தூரை பற்றி பலவற்றை எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. அதில் தொல்காப்பியம், புறநானூறு, அகநானூறு, திருமுறைக்காற்றுப்படை, சிலப்பதிகாரம் போன்ற நூல்களில் திருச்செந்தூரை பற்றி பெருமையாக கூறியுள்ளார். அருணகிரிநாதரின் பாடல்கள். முருகனை பற்றி பெருமையாக அவரின் வாழ்க்கையை பற்றியும் அருணகிரிநாதர் பாடியுள்ளார். சிவத்தல மூர்த்தங்கள். சிவத்தலத்திற்குரிய அனைத்தையும் மூர்த்தங்களும் இக்கோயிலில் உள்ளது. கருவறையில் முருகன் பூசித்த சிவலிங்கமும் அதன் பின்புறத்தில் பஞ்சலிங்கமும் உள்ளன. அப்பர் இந்த முருகரை பற்றி பல பாடல்களை பாடியுள்ளார். அதுலேயும் திருச்செந்தூரில் முருகன் என்னென்ன பண்ணியிருக்காங்க, எதனால் அவருக்கு அங்கே இடம் பெற்றிருக்காங்க, அதை பற்றி எல்லாமே நம்ம பார்த்தோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.